அனைவருக்கும் வணக்கம். First and foremost, நான் இப்போ சொன்ன மாதிரி I should really thank the professional cell of BJP, Tamil Nadu State BJP professional cell, for professionally handling this entire event meticulously, and special thanks for surely our convener. ஏன்னா I really don't know அவர் தூங்கினாரா இந்த செஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் I used to get messages from him by 12:30, 1 o'clock. ஸோ ஏன்னா நான் அப்போ தான் தூங்குற நேரம். ஸோ I used to keep responding to him. So Sundararaman sir has done a great work and his team has really done a great work. So talking about youth, women and professionals in politics. எப்பவுமே வந்து நம்ம youth in politics, women in politics பற்றி பேசியிருப்போம். Very less we talk about professionals in politics. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் அப்படின்றதே ரொம்ப அழுக்கு, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, படித்தவங்க போகிற இடம் அது கிடையாது, புத்திசாலிங்க இருக்கிற இடம் அங்கே கிடையாது அப்படின்ற டெஃபினிஷனை நமக்கு நல்லா ஆழமாக உட்காந்து நமக்கு they have instilled this fact into our brains. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களாக இருந்தாலும் இல்லை பாலிடிக்ஸ் பற்றி வெளியில் பப்ளிக்காக பேசினாலும் பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்ற நிலைமையில் இன்னும் நிறைய இடத்துல அப்படி தான் இருக்காங்க. But technically speaking, let me quickly run you through. Politics, எதனால் ப்ரொஃபஷ்னல்ஸில் வந்து பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் கிவ் யூ அ டைம் லைன். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒரு வேலை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கும். இந்த வேலை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு இழுப்பு இல்லாமல். Am I audible now? Audible? கேக்குதா பேசுறது? இங்க ஸ்டேஜ் ஃபீட்பேக் இல்ல, ஸ்டேஜ் ஃபீட்பேக் ப்ளீஸ். So there is always a structure, ஒரு professionals அப்படினாலே ஒரு structure. Professionals வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்தா, when professionals enter politics, professionalism enters politics. Professionalism, politics ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு only will happen when professionals are there in politics. I'll tell you how. அதுக்கு முன்னாடி let me first define the term politics, professionals. நிறைய பேர் வந்து okay, I am just working in an IT company, maybe not a professional. ஸோ ப்ரொஃபஷ்னலாக நம்ம ப்ராடாக மூணாக பிரிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் who does a professional degree like lawyers, doctors, CAs, any other engineering, அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் டிகிரி பண்ணுறவங்க who actually go work and run their family. ரெண்டாவது ப்ரொஃபஷ்னல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் ப்ரொஃபஷ்னல்ஸ். அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடிக்ஸில் வந்து மேஜர்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலேஷன் பண்ணுறதுக்கு கைண்ட் ஆஃப் டு ஹாவ் குட் ரிலேஷன் வித் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கலாம், இன்டெலெக்சுவல் ஸ்கில் இருக்கலாம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கலாம், அனாலிசிங் ஸ்கில் இருக்கலாம். ஸோ தேர் ஆல் ஸ்கில் ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷ்னல்ஸ். இன்னொரு மூணாவது வரும், அதாவது ஐ நோ நத்திங் பட் மை நேஷன். எனக்கு குழந்தை வேணாம், குடும்பம் வேணாம், யாரும் வேண்டாம், எனக்கு ஐ ஸ்டார்ட் வித் பாரத் மாதா, ஐ எண்ட் வித் பாரத் மாதா, இப்படின்றவங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மூணு விதமான ப்ரொஃபஷ்னல் சேர்ந்து ஒன்றா அந்த ஒரு பவர் கொண்டு வந்தால் தான் பாலிடிக்ஸ் வில் கெட் ப்ரொஃபஷ்னல். ஏன்னா பிகாஸ் ஐ டுக் த டேர்ம் பாரத் மாதா, ஐ ரியலி வாண்ட் டு ஸ்டார்ட் மை this conversation on that. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அன்பிரசிடென்டாக ஒரு கேஸ் நம்ம கர்நாடகா ஹைகோர்ட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டெக்னிக்கலி a person had said பாரத் மாதா கி ஜெய். அவர் பாரத் மாதா கி ஜெய் சொன்ன உடனே அவரை தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஆன்டி நேஷ்னல் அஜிடேஷன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில். ஸோ இட் கம்ஸ் டு ஹைகோர்ட் ஜட்ஜ் கேட்குறாரு, ஏமா பாரத் மாதா கி ஜெயின் சொல்கிறதுல என்ன ஆன்டி நேஷ்னல் அஜிடேஷன் இருக்க முடியும்? இன்ஃபேக்ட் பாரத் மாதா கி ஜெய் இஸ் சம்திங் தட் வி பீன் கிவிங் இட் அஸ் அ ஸ்லோகன் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்து எல்லா டைம்லையுமே நம்ம சொன்ன ஒரு இட் இஸ் அ வார் க்ரை. இதில் வந்து என்ன பெரிய விஷயம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இது இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கர்நாடகா ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ். ஸோ நான் ஏன் இது இங்கே வந்து ரெஃபரன்ஸாக எடுக்கிறேன் அப்படின்னா, as I told you before, I don't belong to any political party, but
அதனால வந்து am I not a national citizen அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. Just because I'm not in a political party doesn't mean I don't have the intent that my nation should be number one. ஸோ எதனால் இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வந்து இட் இஸ் த ப்ரைட் ஆஃப் அவர் கண்ட்ரி. நான் வந்து என்சிசியில் இருந்தேங்க காலேஜ் டேஸில். ஐ வாஸ் ஆல் இண்டியா பெஸ்ட் கேடெட். ஸோ மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் தான் படித்தேன் நான். ஸோ இங்கேருந்து நான் டெல்லிக்கு வந்து த கண்டிஜன் தமிழ்நாடு கண்டிஜனுக்கு நான் தான் வந்து ஐ லெட் த தமிழ்நாடு கண்டிஜன் இன் டெல்லி. இதெல்லாம் எப்போ காலேஜ் டைமில். ஸ்கூல் பக்கம் வரும்போது நான் வந்து பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் இருந்தேன். I think 14-15 இயர்ஸில் ஐ வாஸ் த யங்கஸ்ட் நேஷ்னல் அவார்ட் ரெசிபியன்ட் இன் பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இந்த ஆர்கனைசேஷன்ஸில் எனக்கு சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் காலேஜ்லேருந்து வெளியில் வந்தோடனே பாரத் மாதா கி ஜெய் வந்து விச் இஸ் அ வார் கிரை ஹேஸ் பிகம் ஆன்டி நேஷ்னல் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம். தே மே பி ரேண்டம் கொஸ்டின்ஸ் விச் கம். பட் இந்த கேள்விகளுக்கு வந்து பதில் நம்ம எங்கே தேடணும்னா ப்ரொஃபஷனல் குரூப்ஸ் லைக் யூ. வை? பிகாஸ் யூ ஹாவ் த டெண்டன்சி ஆஃப் சேயிங் ஹவு, வை, வாட், which and where. இந்த ஒரு அனாலிட்டிக் ஸ்கில்ஸ், இது என்ன சரி என்ன தப்புன்னு யோசிக்கிற அளவுக்கான ஒரு கிளாரிட்டி இருக்கிறது வந்து ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இட் ஆட்ஸ் வேல்யூ டு த பொலிட்டிக்கல் அரேனா. செகண்ட் பாயிண்ட் விச் ஐ வாண்டட் டு சே, எப்பவுமே வந்து சில ப்ரொஃபஷனல்ஸ் when I get to talk to them, when I talk about politics, I am very proudly saying that every woman should talk politics. Every youngster should talk politics. நடக்கிறது என்னன்னு தெரியணும். உங்கள் நாடு நீங்கள் நடத்துறீங்க, யார் நடத்துகிறாங்கன்றது தெரியணும். அவங்கள நீங்கள் கேள்வி கேட்கணும். யாராக வேணா இருக்கட்டும், be it any political party. You own that responsibility to question the person whom you have voted for. First and foremost. இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது என்ன வரும்னா, எத்திக்ஸே இல்லாத ஒரு கான்செப்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. எத்திக்ஸே இல்லாத ஒரு கான்செப்ட். இதில் பாலிட்டிக்ஸில் எத்திக்ஸே இல்லாத போது ப்ரொஃபஷ்னலிசம் எங்கேருந்து வரும்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் many other people. So I confronted with them very humbly and I think I had to clarify. இப்போ உங்களுக்கே அது கொஞ்சம் சில பேருக்கு அந்த கேள்வி இருந்ததுன்னா கொஞ்சம் தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். பாலிட்டிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து ஒரே நோக்கில் போகாது அப்படின்றவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ டெல் யூ, த கான்செப்ட் எத்திக்ஸ் இட் செல்ஃப் கேம் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ். அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, இன் வாட் ப்ரிடெக்ட்ஸ் டிட் தே அட்மினிஸ்டர் அஸ்? தர்மத்தில் தானே. தர்மன்றது என்னது? எத்திக்ஸ் தானே, பிரின்சிபல்ஸ் தானே, வேல்யூ மாடல்ஸ் தானே. அந்த தர்மத்தை தானே அவங்க காக்கிறதுக்கு அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அந்த மாதிரி நிலைமையில தானே வந்து மகாபாரதம் ராமாயண காலத்திலேருந்து இப்போ ரீசெண்ட்லி ஈவன் அபவுட் என்ன சொல்கிறது நம்ம எனி ரீசெண்ட் திங்ஸ் வரைக்கும் கூட வந்து when you get to see the leaders which have actually invaded, நமக்கு அந்த இன்வேஷன் டைமில் இருந்த ஒரு டைமாக இருக்கட்டும், எந்த ஒரு டைமாக இருந்தாலும் இந்த எத்திக்ஸ் அப்படின்றது தான் இட் ஹாஸ் பீன் த பிரின்சிபல் ஃபார் எனி லீடர், எனி கிங் டு ரன் த ஷோ. ஸோ இது எங்கேருந்து எடுத்தாங்க? அர்த்த சாஸ்திரத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. தே வுட் ஹவ் டேக்கன் ஃப்ரம் வேதாஸ், தே வுட் ஹவ் டேக்கன் ஃப்ரம் அதர் எபிக்ஸ். பட் இருந்தாலும் அது அவ்வளோ ஓல்டு ப்ராக்டிஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸை. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், பாலிட்டிக்ஸில் எத்திக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் அவைலபிள் இன் பாலிட்டிக்ஸ். எத்திக்ஸ் இருக்கவே முடியாது. ஸோ நவ் லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் இஸ் த மினிமம். எல்லாமே எத்திக்ஸில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இஃப் சம்படி ஃபீல்ஸ் பாலிட்டிக்ஸ் வந்து சரியான ஆட்கள் கிடையாது, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூரமாக வைக்கக்கூடிய ஒரு இது. இன்ஃபேக்ட் ரொம்ப நேம்ஸ்லாம் வரும் பாலிட்டிக்ஸ்க்கு, அது நான் சொல்ல விருப்பப்படலை. ஸோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் வெரி என்டர்டெய்னிங் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட தர்மத்தில், நம்மளோட ஹிஸ்ட்ரியில், நம்மளோட கல்ச்சரில் ஆரம்பித்தது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் டுகெதர். நடுவில் எங்கே அது போச்சு? சரி, அவ்வளோ அழகாக எத்திக்ஸும் பாலிட்டிக்ஸும் ஒன்றா வந்தாங்க. எதனால் வந்து பாலிட்டிஷியன்ஸ்னால் வந்து ரொம்ப தப்பானவர்கள், ரொம்ப வந்து அவங்கள பற்றியே யோசிக்கிறவங்க, ரொம்ப கரப்டடாக இருக்கிற ஒரு இமேஜ் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15th century 16th century வரைக்கும் கூட நம்ம நேஷ்னலி ரினவுண்டு
ஒரு பாரதமாக தான் நம்ம இருந்தோம். அதனால தான் நம்மளோட சொத்தை பார்த்து, நம்ம ஸ்பைசஸ் பார்த்து, நம்ம கோல்டு ரிசர்வாயர்ஸை பார்த்து, தேர் லாட் ஆஃப் இன்வேடர்ஸ் ஹூ கேம் இன் டு ஆர் லேண்ட். வந்தாங்க, நம்மளை ப்ளண்டர் பண்ணாங்க, நம்மளை வந்து எவ்வளோ தூரம் பிரிக்க முடியுமோ எல்லாத்தையும் பிரித்தாங்க. நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை போட்டோம். ஆச்சு நம்ம வி காட் த இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. பட் 1947 இண்டிபெண்டன்ஸில் மேஜராக நமக்காக நின்று சண்டை போட்டவங்களாம் யார்? இட் வாஸ் சர்தார் பட்டேல், மோதிலால் நேரு, அப்புறம் ஜவஹர்லால் நேரு, காந்திஜி. யாரை நீங்கள் எடுத்தாலுமே எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் தானே, எல்லாருமே படித்தவங்க தானே. அம்பேத்கர் படித்தவர் தானே, படித்து தானே கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டிங்லேயே படித்தவங்க கையில், ப்ரொஃபஷனல்ஸ் கையில், நேஷ்னல் ஸ்பிரிட் இருக்கிறவங்க கையில் தானே இந்த நாடு இருந்தது. எங்கே போச்சு? வேர் டிட் வி மிஸ் from this concept of this is my country? இதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக போனோம். Very unfortunately, see, all that I'm talking is history and facts. Please don't link me on anywhere. Naturally, what happened in 1960s இருந்து 1995 2000 வரைக்கும், till we got this internet கொஞ்சம் ப்ரிவைலிங்காக நமக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும், majorly it was very exploitative. எப்படி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ்? வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அவங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிற ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவங்க அதை காமிச்சாங்க. நம்ம அந்த பார்க்குற சந்தர்ப்பத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். வி வேர் வாய்ஸ்லெஸ். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ராஜா காலம் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் பார்த்துருக்கோம். ஆமாம் தானே சொல்லுவோம். நம்மளுக்கு கேள்வி தெரியாது, நமக்கு கேள்வி கேட்க தெரியாது, கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் தான் தப்பாச்சு. உடனே அதுக்குள்ளே நம்மளை கேள்வி கேட்குறவங்கள எல்லாரையும் சைட்லைன் பண்ணியாச்சு. ஆமாசாமி சொல்கிறவங்கள எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. 1960s 95 வரைக்கும் on an average நீங்கள் பார்த்தீங்கன்னா, so many people who are not potentially efficient enough to take political positions were taking political positions in India just because they belong to certain fraternity of family. அங்கே தான் மிஸ் ஆச்சு. ஸோ ஒரு ராஜாவா, ஒரு தலைவரா, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா உங்கள் தலைவர் அவர் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, தொண்டரா, மக்களா, படிப்பறிவு கம்மி இருக்கிற மக்களா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் நம்ம குடும்பத்தை தானே பார்க்க ஆரம்பிப்போம். ராஜாவே அவர் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு அப்படின்ற காலம் முன்னாடி இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ராஜராஜ சோழனை இன்னைக்கும் உட்காந்து கொண்டாடுவோமா? ராஜராஜ சோழனை இன்னும் உட்காந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுத்து பாலிடிக்ஸில் பேசுவாங்களா? பட் அந்த ராஜாவை முடிஞ்சிருச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்ம என்டர் ஆனதுக்கப்புறம், கான்ஸ்டிடியூஷனாலிட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது ஆஸ் ஜென்ரல் பப்ளிக் நம்மளா இருந்தாலும் அதானே நினைப்போம். சரி, எதுக்குங்க அவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு, அவராக என் பிள்ளைக்கு சாப்பாடு போட போகிறாரு, அவராக என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறாரு, நான் தானே என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு படித்து அவங்களோட ஃபேமிலியில் அப்படியே கிளட்டடாக போய் எல்லாம் ஒதுங்கியாச்சு. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் வந்தவங்கலாம் யார்? ஒன்று அந்த அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க, இல்லை பணம் செல்வாக்கு இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா அந்த அரசியல் வாரிசாக இருக்கிறவங்க. இவங்ககிட்ட தானேங்க நாட்டை நம்ம தொலைச்சோம் 40 வருஷம். 40 years we lost our own motherland to people who deserve not to be in the positions that they were. ஸோ இப்போ ஆஃப்டர் திஸ் இன்டர்நெட் ஏரா, அதுக்கப்புறம் நமக்கு எல்லா பக்கமும் தெரிய வருது, லெஃப்ட் ரைட் சென்டர் நம்ம பார்க்குறோம். அதாவது ஹிஸ்ட்ரியே மாற்றி எழுதியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியே நமக்கு சில விஷயம் இப்போ தான் ரிவீல் ஆகுது. அப்படியா, இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நடந்ததா, நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ ஹிஸ்ட்ரியே மாற்றி எழுதி ஹிஸ்ட்ரி ரிவீல் பண்ணுற டைமில் தான் தி சோஷியல் மீடியா ஹேட் கம். சோஷியல் மீடியா கையில் வந்தது, எல்லா உண்மைகள், நிறைய விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்னும் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம். இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குதோ, இப்போ இப்படி தான் நடந்துச்சா, அப்படி நடக்கலையான்ற கேள்வி நமக்குள்ளே வந்தது. ஆனால் அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்? 2026. பட் த பேட் சைட் ஆஃப் இட்ஸ் இஸ் இந்த சோஷியல் மீடியா டெக்னாலஜியோட சேர்த்து நம்ம ரோபோட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் நம்மளே ரோபோட்ஸாக மாறிட்டோம். மூளைலாம் வேலை செய்ய வேண்டாம், அது கொஞ்சம் பத்திரமா வச்சுப்போம். எதுக்கு மூளையை செலவு செஞ்சுக்கிட்டு? இட்ஸ் நாட் ஒர்த் இட். அதனால் உட்காந்து எல்லாத்தையும் சோஷியல் மீடியா கையில் கொடுத்து யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யார் சரி யார் தப்பு அப்படின்றது உங்கள் சுய சிந்தனை கிடையாது. உங்களுக்காக யாரோ ஒருத்தவங்க யோசிப்பாங்க, யாரோ ஒருத்தவங்களோட ஐடி டீம் வேலை பார்ப்பாங்க, அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் ஆமாம் போட்டு அதை செய்வீங்க. செய்யறது மட்டும் கிடையாது, அது ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்டும் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ரோபோட் மைண்டை நம்மளும் அதை விரிவாக்கணும் இல்லையா? நம்ம மட்டும் ரோபோட் மாதிரி இருந்தால் எப்படி? மற்றவன் யோசிக்கிறானே அவனை யோசிக்கக்கூடாது, ஃபார்வர்ட் பண்ணு, அது கரெக்டாக தப்பா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஃபார்வர்ட் அது ஃபேக்டா இல்லையா அதெல்லாம் தெரியாது. ஃபார்வர்ட்
இப்போ அப்படி ஃபார்வர்ட் பண்ணி 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 போன 2024 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 34% ஓட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியா. உங்களுக்கு யார் உங்கள் தலைவர் பேர் தெரியாது, எந்த கட்சிக்காரர் தெரியாது, என்ன பண்ண போகிறாரு தெரியாது, அவருக்கு அரசியல் தெளிவு இருக்கா தெரியாது, அவர் என்ன நோக்கத்தில் வந்திருக்காரு தெரியாது. எதுக்காக அவருக்கு ஓட்டு போட போகிறீங்க? ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன்னா நான் இந்த ரீல் பார்த்தேன், இந்த ரீல் பார்த்து நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். இந்த மாதிரி சொல்கிற ஆளுங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. கொம்பு எடுத்து நல்ல 4 காலில் போடணும்னு தோணுங்க எனக்கு. சீரியஸ்லி, நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அன்றைக்கி உட்காந்து 10,000 20,000 பேர் அவங்க வாழ்க்கையை திறந்து இண்டிபெண்டன்ஸ் டேல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க? எத்தனை பேர் இங்கே வந்து அந்தமான் ஜெயில் பார்த்துருக்கீங்க? யாராவது இங்கே வந்து அந்தமான் ஜெயில் பார்த்துருக்கீங்களா? அண்ட் ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது குழந்தைங்களை இங்கேயும் அங்கேயே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயவு செஞ்சு அந்தமான் ஜெயில் கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, பசங்க தெரியட்டும். இன்றைக்கி நம்ம உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இவன் சரி அவன் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த 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 பொசிஷனில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு எத்தனாயிரம் பேர் செத்தே போயிட்டான்றது தெரியட்டும் குழந்தைங்களுக்கு. அப்போ தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் அவங்களுக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டின்றது உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுன்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. பசங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹிஸ்டாரிக் மூவிஸ் காட்டுறது கிடையாது. பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுக்கறது கிடையாது. பசங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம வரைக்கும் படிச்சுக்கிட்டோம், ஏதோ பாஸ் பண்ணிட்டோம். அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த நாலேஜை, இந்த ஞானத்தை வந்து கொடுக்கணுமா? அது தேவையில்லை. ஏன்னா நமக்கு தான் டைம் இல்லையே. கையில் ஃபோன் இருக்கும்போது டைம் எங்கேருந்து இருக்கும்? ஸோ சச் பீயிங் த ப்ரிடெக்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம வந்து திரும்ப நான் இவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், வந்துட்டாரே அப்படின்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசணுமா? இல்லை, இது ஏன் நாடுப்பா, ஏன் தாய் நாடு. 40 வருஷம் தூங்கிட்டேன், போச்சு, 2 ஜென்ரேஷன் போச்சு. இதுக்கப்புறம் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்ச்சு நில்லு, என்ன பண்ணணும் யோசி. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே மேடம் எனக்கு வந்து பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை தான், ஐ எம் அ ப்ரொஃபஷனல். ஆனால் என்ன விஷயம்னா எந்த பொசிஷனில் நான் ஜாயின் பண்ணுறது? தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இவர் காலையில் சொல்லிட்டு இருந்தார், பாண்டே சார் சொல்லிட்டு இருந்தார். தயவு செஞ்சு உங்கள் யங்கர் ஜென்ரேஷனை பாலிடிக்ஸில் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டெல் தெம் தே ஆர் என்டரிங் பாலிடிக்ஸ் அண்ட் நாட் பொசிஷன்ஸ். நீ பாலிடிக்ஸில் என்டர் பண்ணுமா, பொசிஷன்ஸில் என்டர் பண்ணுமா? மக்களுக்கு சேவை செய்யணுமா, உனக்கு நீயே சேவை செஞ்சுக்கணுமா? First of all, let's redefine the political understanding that each one of us have. எதனால இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு கேம்பிளிங்காக போயிட்டே இருக்குது? இன்னும் எத்தனை நாள் போவோம் அப்படி? 75 வருஷம் ஆயிடுச்சுங்க, சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சு. இன்னும் 100 வருஷத்தை பற்றி இப்போ தான் காலையில் மந்திரி அவர் வந்து பேசிட்டு போனார். இன்னொரு 20 வருஷத்தில் நம்ம 100 வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். 100 வருஷத்தை நீங்கள் மறந்துடுவீங்களா? உங்கள் ஹிஸ்ட்ரியை மறந்துடுவீங்க மொத்தத்துக்கும். ராஜாஜி யாருன்னே தெரியாது. இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க, இப்படி தான் அடுத்த தலைமுறை இருக்கும். இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே என்னென்னா our cultural content, all that we learned from our cultural history. அதை விட்டு கொடுத்துடாதீங்க. we will break as a country. Don't give up on your culture, don't give up on your history, be very proud of it. படிங்க, ஹிஸ்ட்ரி படிங்க தயவு செஞ்சு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் சோஷியல் மீடியா. புக் எடு, படிப்பா படி. இப்போ எத்தனை பேருக்கு கால்குலேட்டர் இல்லாமல் டக்குன்னு மேத்ஸ் பண்ணுறீங்கப்பா? வெளியில் போனீங்கன்னா இப்போ முன்னாடியாவது வந்து வெளியில் கடைக்கு போனால் மேத்ஸ்க்கு வந்து நமக்கு காசு கொடுப்போம், அவர் திரும்ப நமக்கு சேஞ்ச் கொடுப்பாரு. சேஞ்ச் கொடுத்தது கரெக்டாக இல்லையான்னு அடிஷன் சப்ராக்ஷன் அது தெரிஞ்சுது. இப்போ யூபிஐ வந்துருச்சு, அது நமக்கு வந்து ஏதோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக மோடிஜி கொண்டு வந்தா, அதனால இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் கூட தெரியறதில்ல. பசங்களை விடுங்க, உங்களுக்கு தெரியுதா? எத்தனை பேருக்கு டக்குன்னு ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியுது? இது எல்லாம் இருக்குது. ஆஸ் எ ஹியூமன் எவல்யூஷன் நம்ம நாளுக்கு நாள் ரோபோட் ஆகிட்டே போவோமா? நம்ம மூளையை யூஸ் பண்ண மாட்டோமா? ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டோமா? பழசை மறந்துடுவோமா? ஆனால் நமக்கு தேவையான ஆட்சி மட்டும் வரணுமா? வந்துடும் இல்லையா? வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இதே வேலை பண்ணிகிட்டு இருங்க. நீங்கள் வந்து உலகம் எப்படி போகுது அப்படின்றது வீட்டுக்குள்ளே உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோடையோ இல்லை பேப்பர் திருப்பிக்கிட்டு, இப்போ பேப்பர் படித்தா பேப்பர் திருப்பிக்கிட்டு உட்காந்து டைம் பாஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, இது மாறணும், இது தப்பு அப்படின்னு. அதை தான் வெளில வந்து சொல்லுங்கள், 4 பேர்கிட்ட பேசுங்க. லெட் த பப்ளிக் நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். அம்மா நீங்கள் யாருக்குன்னா ஓட்டு போடுங்கம்மா, நீங்கள் யார் உங்களுக்கு சரின்னு தோணுதோ ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறவங்க சரியானவங்களான்னு பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்கள் அது செய்யலைன்னா
ஒரு 20-30,000 பேர் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கிட்ட செத்து போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம தான் 300 வருஷமாக போராடினோமே. இன்னைக்கு வந்து நம்ம ஜாலியாக ஓட்டு வந்து யூடியூபோட வீடியோவை பார்த்து ஷார்ட்ஸ் பார்த்து நம்ம ஓட்டு போடுறதுக்கு தான் அன்றைக்கி 1,00,000 பேர் கிட்ட செத்து போயிட்டாங்க. அப்படியே பார்த்து நாங்கள் போடுவோம் ஓட்டு, அதுக்கு தான் அங்கே 1,00,000 பேர் செத்தாச்சு. ஸோ நீங்கள் ஓட்டு போடுற டைமில் அந்த 1,00,000 பேர் உட்காந்து கதறி இருப்பாங்கல்ல அன்றைக்கி. என்ன நம்பிக்கை இல்லை, என்னோட தலைமுறை வரும், நான் செத்தாலும் அவன் பார்ப்பான் சுதந்திரத்தை, நான் போனாலும் என் தாய் மண்ணை அவன் காப்பாற்றுவான்னு நின்னானுங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? யார் செத்தது? உங்கள் தாத்தா பாட்டியா? கிடையாது, நீங்கள் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. இருந்தாலும் இந்த சுதந்திரம் உங்கள் கைக்கு வந்து சேரணுன்றதுக்காக வந்து சேர்த்தது. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, பிரியா யூ ஆல்வேஸ் டாக் அபவுட் ஹிஸ்ட்ரி. எப்போ பார்த்தாலும் ஒரு யூ டேக் அ ரன் த்ரூ ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி வந்து நடந்துருச்சு, பழசு மாதிரி இப்போ புதுசு கிடையாது. ஃபேக்ட்ஸ் ஹவ் சேஞ்ச். அப்சல்யூட்லி நாட், அப்சல்யூட்லி நாட். பெண்களை வந்து பாலிடிக்ஸில் சேர்க்கணும், யங்ஸ்டர்ஸை வந்து பாலிடிக்ஸில் சேர்க்கணும் அப்படின்ற ப்ரிடெக்ஸில் என்ன சொல்லுவோம், நம்ம பெண்கள்லாம் பாலிடிக்ஸில் சேர வேண்டாம், ஐயோ யங்கர் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸில் சேர வேண்டாம். ஏமா நம்ம கல்ச்சரில் கிடையாதா பெண்கள் பாலிடிக்ஸில் இருந்தது? ராஜமாதா கான்செப்ட் எங்கேருந்து வந்தது? ராஜமாதா கான்செப்ட்ன்றது எங்கேருந்து வந்தது? உலகத்துக்கே அப்போ தெரியாது ராஜமாதான்ற ஒரு கான்செப்ட் இருக்கான்றது கூட யாருக்கும் தெரியாது. எப்போ ராஜமாதா கான்செப்ட் வந்தது நமக்கு? மகாபாரத டைமில், when even history did not even begin its pages. அப்போவே நம்மக்கிட்ட ராஜமாதா கான்செப்ட் இருக்குது. நம்ம என்ன இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் மாதிரி 1556 வந்து ஃபஸ்ட்டு குவீனை பார்த்தோம். we have seen it some 3,000 years before. ஆனால் இல்லைங்க, நாங்கள் பெண்கள் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசக்கூடாது. ஐயோ வர்றது வேறு விஷயம், பேசவே கூடாதுங்க. அவங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. ஏன்? உங்கள் வீட்டையே நடத்துகிறாங்க, வெளியில் இருக்கிற பாலிடிக்ஸ் புரியாதா அவங்களுக்கு? யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடாதுங்க, ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க. ஏங்க இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தலைவரும், எவ்ரி சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி, காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, யாரை வேணா எடுங்க, எல்லாரும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவரை நீங்கள் இன்னைக்கு எடுத்தாலும் அவர் யங்ஸ்டராக தானே உள்ளே சேர்ந்துருப்பாரு. சேரும்போது இப்படி சேர்ந்துட்டாரா? ஸோ டெக்னிக்கலி என்கேஜ். தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுங்க. For women, for youngsters to take up politics, take it up with responsibility. எல்லாமே வந்து யாரோ ஒருத்தங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களோட பாரத தேசம், நம்மளோட பாரத தேசம். இதில் வந்து என்ன ஒன்று நடந்தாலுமே வந்து ஐ திங்க் வி ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓலை வந்தாச்சு. பட் லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட என்ன சொல்லிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் இப்போ வந்து இதெல்லாமே ஓகே மேடம், எல்லாம் ஃபிலாசபி எல்லாம் சரிதான், ஆனால் ஃபேக்டில் நீங்கள் சொல்லுங்களேன், ஆப்போசிஷன்ஸு ரூலிங் பார்ட்டி சேர்ந்து எங்கேயாவது வேலை பார்த்துருக்காங்களா? ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், நரசிம்மராவ் அவர்கள் வந்து 1996 எலெக்ஷன் டைமில் போக்ரான் 2 வந்து ட்ரையல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, போக்ரான் நம்ம ட்ரை பண்ணணும், எலெக்ஷன் முடிட்டோம், நான் தான் திரும்ப வருவேன், அதுக்கப்புறமா நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், லெட்ஸ் டூ த ட்ரையல் ரன்ஸ். சரி, பட் வெரி ஷாக்கிங்லி காங்கிரஸ் வரலை, இட் வாஸ் வாஜ்பாய் கவர்மெண்ட் விச் கேம். உடனே அன்னைக்கு பிஃபோர் த ஸ்வேரிங் இன் செர்மனி வாஜ்பாய் அவர்களை கூப்பிட்டு, அப்துல் கலாம் அவர்களை கூப்பிட்டு, ரெண்டு பேரையும் உட்கார வச்சு, இது வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், இது வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், இப்போ நீங்கள் அடுத்த பொசிஷனில் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்டை டேக் இட் ஃபார்வர்ட். யார் சொல்கிறா? காங்கிரஸ் எக்ஸிட்டிங் பிஎம் டு பிஜேபிஸ் இண்டக்டிங் பிஎம். சொன்ன கையோடு அவர் சரின்னாரு. பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி 2 வாரம் தான் இருந்தது அந்த கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தேவகவுடா வந்தார், அதுக்கப்புறம் ஐகே குஜ்ரால் வந்தார். திரும்பவும் வாஜ்பாய் அவர்கள் வந்து அவர் பண்ண ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் கால் இஸ் டு டூ த பொக்ரான். இந்த கதையை சொல்லுங்கள் உங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு, இந்த கதையை சொல்லுங்கள். ஊழல், பொலிட்டிஷியன்ஸ் கெட்டவன்னு சொல்கிறதுக்கு நிறைய கதைங்க இருக்குது, அதுக்கு நீங்கள் எஃபர்ட்டே எடுக்க வேண்டாம், நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று முக்கியம், சரிங்க இதெல்லாம் வாஜ்பாய் காலம், இதெல்லாம் வந்து நரசிம்மராவ் காலம், இப்போ எங்கெங்க எல்லாம் ஒன்றா செய்கிறாங்க. இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் கேள்விப்பட்டீங்களா? ஆப்ரேஷன் சிந்தூர், யா. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது, அதுக்கப்புறம் அது உண்மையாக பொய்யான்ற கேள்வியெலாம் வந்தது, அதெல்லாம் வேறு விஷயம், அதுக்கு ப்ரூஃப் கேட்டாங்க, அது தட்ஸ் பிட்வீன் த கவர்மெண்ட்ஸ், நமக்கு தேவையில்லை. ஸோ பட் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச கையோட குளோபலி 8 டெலிகேஷன் டிசைட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த 8 டெலிகேஷன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 எம்பிஸ் லோக்சபாலேருந்து ராஜ்யசபாலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் நிறைய டெலிகேஷன் வந்து ஆப்போசிஷன் லீடர்ஸ் தான் அதை லீடே பண்ணது.
ஒரு நாடாக போய் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன நிறைய டெலிகேஷனில் நம்ம கனிமொழி மேடமும் ஒரு டெலிகேஷன் லீட் பண்ணாங்களா இல்லையா? ஸோ இப்போ இங்கே நமக்கு பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் வரல இல்லையா? ஸோ சச் பீங் த கேஸ், இதுக்கப்புறமா அது பாலிடிக்ஸ் ஃபார் விமென் அண்ட் சில்ட்ரன், லெட் இட் பி ஓப்பன் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் ஆஸ் அ க்ளோசிங் நோட், I just have few things to tell you. When politics deserves respect, the fear of youth turns to national commitment, the insecurity of women turns to political empowerment, the disinterested public turns to compassion and integrity. My Bharat will be an example of integrity, righteousness, determination, and the leader for the world. Bharat Mata ki jai.